தமிழ் ஜோதிடத்தில் பழமொழிகளுக்கு பஞ்சமே கிடையாதுங்க. அதுலேயும் நம்பிக்கைகள், தவறான நம்பிக்கைகளுக்கும் பஞ்சமே இல்லைன்னு சொல்லுவேன். பொதுவாகவே பார்த்திங்கன்னா சித்திரை அப்பன் தெருவிலேன்னு சொல்லுவாங்க. அதாவது சித்திரை மாதத்தில் குழந்தை பிறந்தால் அந்த குழந்தையுடைய தந்தைக்கு ஆகாது, அவருடைய பொருளாதார முன்னேற்றங்கள், தெருவில் திரிவார்னா என்ன அர்த்தங்க, கொஞ்சம் பொருளாதார முன்னேற்றம் இல்லாத நிலைமை அல்லது குடும்பத்தில் ஏதாவது சிக்கல், சித்திரை மாதம் பிறந்தாம்பார் அப்படின்னு சொல்லுவாங்க. உண்மையை பார்த்திங்கன்னா நிலைமை தலைகீழாக இருக்கும். சித்திரை மாதம் பிறந்தால் சூரியன் உச்சமாக இருப்பார், தந்தையை குறிக்கக்கூடிய சூரியன் உச்சமாக இருப்பார். அப்போ அந்த தந்தையை குறிக்கக்கூடிய சூரியன் உச்சமாக இருக்கின்ற நிலைமையில் யதார்த்தத்தை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் சித்திரை மாதம் பிறக்கக்கூடிய பெரும்பாலான குழந்தைகளுக்கு தகப்பன் ஸ்தானம் பெரிய அளவில் வலுவாக இருக்கும். பெரும்பாலான தான் சொல்கிறேன். ஒரு 4-5 பேருக்கு வேறு ஏதாவது ஒரு விதத்தில் சூரியன் ராகுவோடு சேர்ந்திருந்தாலோ ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு கிரக நிலைகள் தனித்தனியான ஒரு கிரக நிலைகள். பொதுவான அமைப்பு சித்திரை மாதம் பிறந்தால் சூரியன் உச்சமாக இருப்பார் என்பது. 9ஆம் அதிபதியும் வலுவாக இருந்து சரியான லக்னத்தில் அந்த குழந்தை பிறந்து சூரியன் உச்சமாக இருந்தால் தகப்பனே அதிகாரம் உள்ளவராக பெரிய அளவில் இருப்பார். ஆக இங்கே ஏதேனும் ஒரு சூழ்நிலையில் எதுகை மோனைக்காக இந்த ஆயில்ய நட்சத்திரம், இந்த மூல நட்சத்திரம், இந்த மாதிரியான நட்சத்திர அடிப்படையில் தான் கிரகங்கள் இருக்குது என்கின்ற அமைப்பில் மூல நட்சத்திரக்கார பெண்ணால் ஐயோ மாமனாருக்கு ஆகாது மாமியாருக்கு ஆகாதுன்றவாங்க, ஆயில்ய நட்சத்திரம் எந்தக்கு ஆகாதுன்னுவாங்க. உண்மையிலேயே சொல்லப்போனால் இந்த மாதிரியான பழமொழிகள்லையோ அல்ல இந்த மாதிரியான நட்சத்திர அமைப்புகள்லையோ துளியும் பலன் இல்லை என்பது தான் உண்மை. மூல நட்சத்திரத்திற்கான பெண்ணுக்கு மாமனாரே மாமியாரே இருக்காது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆணுக்கும் சேர்த்து தான் சொல்கிறேன். அப்படின்னு பார்த்தீங்கன்னா 90 வயது வரைக்கும் தன்னுடைய மாமனாரோ மாமியாரோ இருக்கக்கூடிய அமைப்புகளை நம்ம கண்டிப்பாக நம்முடைய வாழ்நாள் உதாரணமாக நம்ம பக்கத்திலே இருக்கிறவரை காட்ட முடியும். என்றைக்கோ ஒரு நாள் ஏதோ ஒரு அமைப்பில் ஒரு சித்திரை மாதம் பிறந்த ஒரு தகப்பனுடைய ஒரு குழந்தைக்கு தகப்பன் இந்த மாதிரி ஆயிட்டார் வேறொரு காரணங்களால் என்பதை உணர முடியாத ஒருவர் தான் சித்திரை மாதம் குழந்தை பிறந்தால் தகப்பனுக்கு ஆகாதுன்னு பொதுவாக சொல்லிவிட்டு போகிறார். இந்த அபாரமான நல்ல சாஸ்திரத்தில் இந்த பொதுவான விதிவிலக்குக்கு உள்பட்ட விதிவிலக்குகளை கவனித்து கொள்ளாத பொதுவான விஷயங்கள்னால தான் இந்த ஜோதிடத்தினுடைய மாண்பு கெடுகிறது என்பது தான் உண்மை. நல்ல ஜோதிட ஞானம் உள்ளவர்கள், நல்ல ஜோதிடத்தில் அனுபவம் உள்ளவர்கள் அல்லது அதனுடைய ஆர்வலர்களாக நீங்கள் ஜோதிடர்களாக இருக்கணும்னு கூட அவசியம் இல்லைங்க. சமூக ஊடகங்களின் தயவினால இன்றைக்கு ஜோதிடம் பரவலாக எல்லாருக்கும் பொதுவாக ஆக்கப்பட்டு விட்டது என்பது தான் உண்மை. உங்களுக்கே உண்மையிலே பார்க்க போனால் நல்ல விதமாகவே தெரியும். இந்த சித்திரை அப்பன் தெருவிலே மூல நட்சத்திரம் மாமியாருக்காகாது, ஆயில்ய நட்சத்திரம் அவருக்காகாது, இந்த பூராட நட்சத்திரத்தில் பிறந்தால் நூலாடாது என்பது மாதிரியான நட்சத்திரங்களின் அடிப்படையில் மட்டுமே சொல்லி கொண்டிருந்த சில விஷயங்கள் எல்லாம் தவறானவை என்பதை ஜோதிடம் ஓரளவுக்கு அறிந்தவர்கள் எல்லா நிலைமையிலையுமே சொல்லிட முடியுங்க. உண்மையை சொல்லப்போனால் ஒற்றை வரியில், ஒற்றை எழுத்தில், ஒற்றை நட்சத்திரத்தில், ஒற்றை கிரகத்தில் என்றைக்குமே ஜோசியம் இல்லைங்க. ஜோதிடம் என்பது 9 கிரகங்களும் 12 வீடுகளும் கலந்த ஒரு காம்பினேஷன் என்கின்ற ஒரு பெரிய கலவையாக இருக்கும். தகப்பனை பாதிக்க வேண்டும் அப்படின்னு அந்த ஜாதகத்தில் வந்துருச்சுன்னா, சூரியன் உச்சமாக இருந்தால் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தால் அது ஒரு தகப்பனுக்கு ஒரு பெரிய ப்ளஸ் தான். காரக கிரகமான சூரியன் உச்சமாக இருப்பது மற்ற பலவீனங்களை கூட தடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு. தந்தையை ஒரு நல்ல நிலையில் உயிராகவோ ஆரோக்கியமாகவோ உயர்வாகவோ வைக்கக்கூடிய ஒரு நிலைமை தான் சித்திரை மாதம் குழந்தை பிறக்கக்கூடிய அமைப்பு. அப்படி இருந்தும் அவர் தந்தை ஒரு மாதிரியாக இருக்கிறார் என்றால், அதே சித்திரை மாதத்தில் ஒரு குறிப்பிட்ட லக்னத்தில் பிறந்த அந்த குழந்தைக்கு சிம்மம் என்கின்ற சூரியனுடைய வீடு பாதிக்கப்பட்டோ அல்லது அந்த லக்னத்தின் 9ஆம் அதிபதி ராகு கேது சனி போன்ற அமைப்புகளோடு பாதிக்கப்பட்டு இருந்தால் மட்டுமே சூரிய தசையில் அது நடக்குமே தவிர வேறு எந்த விதத்திலையும் கிடையாதுங்க. ஆகவே ஒரு பழமொழி, ஒரு நட்சத்திரத்தை மட்டும் வைத்து பார்த்து எந்தவித பலனையும் கண்டிப்பாக சொல்ல முடியாது இவ்வளவு மாபெரும் சாஸ்திரத்தில் என்பது தாங்க இன்றைய விளக்கமாக இருக்க முடியும். இதுவரை 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களையும் ஜோதிட சந்தேகத்திற்கான விளக்கத்தையும் பார்த்தோம். மீண்டும் நாளை காலை இதே நல்லகாலம் பிறக்குது நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் ஜோதிடர் ஆதித்ய குருஜி.